mi mamita que me quita mi bombón. Para mi mamita que me quita mi bombón. பத்தாது, ஸ்டொமக் ஃபுல்லா க்ளீன் பண்ணனும். இன்னும் இருக்கு. வாயில வைங்க. பாத்து. ஐயோ கடவுளே, என்னது இது? ஒண்ணு இல்ல. ஸ்டொமக் ஃபுல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஆனா பாய்சன் குடிச்சதுக்கான எந்த தடயமும் இல்லையே. டாக்டர், அப்ப பாய்சன் இல்லையா டாக்டர்? ஆனா எனக்கு ரொம்ப கேரா வந்துச்சு டாக்டர். சரி, ஒன்னு பண்ணலாம். உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணலாம். சரிங்க டாக்டர். வலிக்குதா? கொஞ்ச நேரம். ஒண்ணும் இல்ல. நர்ஸ், இந்த பிளட் சாம்பிள கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிடல் லேப்ல கொடுத்துருங்க. ஓகே ரிசல்ட் வரட்டும். 5 மினிட்ஸ் இருங்க. சரிங்களா? பாத்துக்கோங்க. ஏய் ஸ்ரீஜா, டாக்டர் சொன்னதை கேட்டல. ராகவ்ல அப்படிப்பட்ட பையனே கிடையாது. ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிருப்பான். நீ பயத்துல மயக்க போட்டு விழுந்துட்ட, அவ்வளவுதான். ஷோர விஷம் கொடுத்திருக்க மாட்டான் ஸ்ரீஜா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ராகவ் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். இங்க ஏதாவது சொல்லிட போறேன். பேசாம இருங்க. சரி டாக்டர் வரட்டும். ஷோ, இவ வேற டென்ஷன் ஆகுறான். டாக்டர் வந்துட்டாங்க. உங்க பிளட் டெஸ்ட்ல நீங்க பாய்சன் சாப்பிட்டதுக்கான எந்த சிம்டம்ஸுமே இல்லையே. நீங்க ஆல் ரைட். இப்பவே வீட்டுக்கு போலாம். ராகவ், ஏன் கிட்டே உன் விளையாட்ட காட்டுறியா? இந்த ஸ்ரீஜா யாருன்னு உனக்கு காட்டுறா. ஏய் ஸ்ரீஜா, ஐயோ இவ பாட்டுக்கு போறாளே. டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். ராகவ், வா. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அலறி அடிச்சு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்ட போல. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்துருக்குன்னு சொல்ற. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? பயந்தியா? துடிச்சியா? கொஞ்ச நேரம் மாச்சும் மரண பயத்துல தவிச்சல்ல. வெரி குட். அதுதான் எனக்கு வேணும். உன்னோட கெட்ட புத்தியால எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ண. ஏதோ என்னால பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன டார்ச்சர் தான். அப்புறம் இப்படியே நான் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்காத. நீ நடந்துக்கிறத வச்சு நீ சாப்பிடுறதுல எப்ப வேணாலும் விஷத்தை கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் எங்க விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன மிரட்டுறியா? ஐயோ, நீ எவ்வளவு பெரிய கிரிமினலு. உன்னெல்லாம் போய் நான் மிரட்ட முடியுமா? மிரட்டினா நீ என்ன பயப்படுறாள? உன்னை மிரட்டல, வான் பண்ற. ஏற்கனவே நீ பண்ண காரியத்துக்கு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா இப்ப நீ வர்ஷினி வர வந்திருக்க மாட்ட. இந்த பார், இன்னும் ஒரு முறை என் குடும்பத்தாளுங்க மேல கைய வச்சு பாரு. இப்ப விஷம் கலந்தேன்னு போய் தானே சொன்ன. நிஜமா கலக்கும் போது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீயும் உன் வாயை தூக்கிட்டு இப்படி என் முன்னாடி வந்து நிக்க முடியாது. உலச்சு கட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ, ராகவ் என்ன எவ்வளவு கோவப்படுறான். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, ஓடிடலாம். இசை என்ன பேரு வைக்க போறாளோன்னு நினைச்சேன். உன் பேரை வைப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. அவ புத்திசாலி பொண்ணு. அதானே, இந்த வீட்ல என்ன தவிர யாரு என்ன பண்ணாலும் உனக்கு புத்திசாலித்தனமா தெரியுதுல்லம்மா. சிந்தாமணி, சும்மா இருமா. உன்ன அலார் அடிக்கிற மாதிரி சிந்தாமணின்னு சொல்லி என்ன எதுவுமே பேச விட மாட்டேங்கிற நீ. நமக்கு கீழே வேலை பாக்குற குழந்தைக்கு நம்ம அண்ணி பேரை இசை வச்சிருக்கா. அதுக்கு அவளை திட்டாம நீங்க அவளை பாராட்டிட்டு இருக்கீங்க. ஏன் அம்மா பேரை வச்சதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் ராகவ், அவங்க குழந்தைய செல்லமா கூப்பிடலாம். கோம ஏய் சுபத்திரன்னு கூப்பிட்டா உனக்கு ஓகேவாடா?
எனக்கு என்னமோ இசை அண்ணி மேல இருக்கிற கோபத்துல தான் குழந்தைக்கு இந்த பேரை வச்சிருக்காளோன்னு தோணுது. சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அத்தை ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு அத்தையோட உழைப்பு தான் காரணம். அத்தை மாதிரியே அந்த பெண் குழந்தையும் ஆளுமையா வரணுங்கிறதுக்காக தான் அந்த குழந்தைக்கு நான் அத்தை பேரை வச்சேன். மத்தபடி இதுல வேற எந்த நோக்கமும் இல்ல. பேசுறதெல்லாம் நல்லா பேசு. ஏன் அண்ணி, உங்க கம்பெனில வேலை பாக்குற ஒருத்தர் வரும்போது வீட்டோட மூத்த மருமக இருக்கும்போது இசை கையில குழந்தை கொடுத்தா வந்தவங்க நம்ம குடும்பத்தை பத்தியும் ஸ்ரீஜாவை பத்தியும் என்ன நினைப்பாங்க? பொய்யான ஜாதகத்தை கொடுத்து ஏமாத்திட்டு வந்தவ அவதான் உங்களுக்கு பெருசா போச்சா? ஏய், எது பேசுறதா இருந்தாலும் உன் அண்ணிக்கிட்ட பேசுறோங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். அவ பேசட்டும் அத்தை. எதுவுமே நாம பாக்குற பார்வையில தான் இருக்குன்னு சிந்தாமணிக்கு புரியட்டும். சிந்தாமணி, நீயா ஏதாவது பேசி இங்க கலகம் பண்ணலான்னு நினைக்காத. நான் எதையுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டேன். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அது உனக்கெல்லாம் புரியாது. புலம்பாம அமைதியா இரு. ஐயோ, என்னத்த பண்றது? போ.